Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RPF கான்ஸ்டபிளோட ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கோர் கார்டை எப்படி செக் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எஸ்டர்டே RPF கான்ஸ்டபிளோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் எப்படி உங்களோட ஸ்கோர் கார்டு செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம RRB வெப்சைட்ல போயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓகே சென் RPF 2 2024 கேண்டிடேட் லாகின்னு கேட்கும். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக உங்களோட RPF கான்ஸ்டபிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இங்க ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் லாகின் கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காட்டும். ஏன்னா 5 மணிக்கு தான் ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன வரும்னா too many users are connected, please try again after few minutesன்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இல்லைனா நான் கொடுத்துருக்க லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை அகெயின் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ திரும்பவும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் கீழே கொடுத்திருக்க கேப்சாவை என்டர் பண்ணுங்க. ஓகேவா, சோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சர்வர் வந்து டவுனா இருக்கிறதுனால இந்த மாதிரி காட்டும். ஓகேவா, சோ நீங்க அகைன் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகிரும். ஸோ லாகின் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்புன்னு இருக்கும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் கேண்டிடேட்டு, ஃபாதர் நேமு, ஜெண்டர் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கார்டுன்னு ஒரு டேப் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கோர் தானே செக் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கோர் கார்டுங்கக்கூடிய டேபை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RPF 2 2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அதில் ஸ்கோர் கார்டுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். உங்களோட ஸ்கோர் கார்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து ஷோ ஆகும். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா, ஸோ அதே மாதிரி எத்தனை வேலிடான கொஸ்டின், அதுக்கப்புறம் எத்தனை வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை வந்து ராங்காக போட்டிருக்கீங்க, ஓவராலாக ரா மார்க் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்க, PETக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா இங்கே எஸ்ன்னு இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நோன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து வரும். அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் வச்சுக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணினாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ரோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சோ அந்த டேட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து எத்தனை கொஸ்டின் அதில் வேலிட் ஆனது, ஓகே, எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் வந்து ராங்கா அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய எல்லாமே இருக்கும். 120 கொஸ்டின்ல வேலிட் கொஸ்டின் எத்தனை அப்படின்னா 117 வந்து வேலிட் கொஸ்டின் போட்டிருக்காங்க. நீங்க கரெக்டா அட்டன் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து 89 வந்து கரெக்டா அட்டன் பண்ணிருக்காரு, 16 வந்து தப்பா அட்டன் பண்ணிருக்காரு. ஓகே, ஓவராலா அவரோட ரா மார்க் பாத்தீங்க அப்படின்னா 83.66 வந்து ரா மார்க்கா வந்திருக்கு. ஓகேவா, சோ அதே மாதிரி நார்மலைஸ்டு மார்க் பாத்தீங்க அப்படின்னா 100க்கு 75.9 வந்திருக்கு. அவரோட பெர்சன்டைல் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 99% வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ அவரோட ஷிஃப்ட்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் ஃபார் PET ஆர் PMT SR நோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து PETக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு. ஓகேவா, நீங்கள் PETக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்கும், ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நோன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். ஓகேவா, ஸோ நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்கோர் கார்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைரெக்டாக உங்களுக்கு ஸ்கோர் கார்டிலேயே தெரிஞ்சிடும் நீங்கள் PETக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும், ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நோன் இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். ஸோ அடுத்து வரக்கூடிய உங்களோட PETக்கு வந்து ரெடி ஆகுங்க. ஓகே, PETயில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து DV அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஸோ PET வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. PETல நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும்.
ஓகேவா. அதே மாதிரி குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேற எதுவும் பிஇடி பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு பிஇடி எக்ஸாம் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆகாத ஸ்டூடெண்ட் வந்து ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து நமக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்டிபிசிக்கு அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து இருக்குது. இப்போ கண்டிப்பாக கிராஜுவேட் எக்ஸாம்ஸும் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க. அடுத்து நமக்கு அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்குது, குரூப் டி எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி ரயில்வேல இன்னுமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பிஇடிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகாத கேண்டிடேட் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா, வேற எதை பத்தியும் நீங்க வந்து ஒரி பண்ணாம அடுத்து என்ன நடக்குமோ அதை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ண எக்ஸாம்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அடுத்த எக்ஸாம்ல அப்படியே ரிப்பீட் பண்ணாம அதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ண கண்டிப்பா நமக்கான நாள் வந்து வரும். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்கோர் கார்டு பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் டெலிகிராம் குரூப்லையும் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாருமே அட் அ டைம்ல ஸ்கோர் பார்க்கறதுனால எரர் ஃபர்ஸ்ட் வரதான் செய்யும். டூ மெனி யூசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து ஷோ ஆகிரும். ஓகே, அதே மாதிரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம். ஓகே, குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு எஸ்டர்டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகேவா. இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு இப்பதான் மேம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ்க்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு எவ்ரி வீக் சாட்டர்டே இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். ஓகேவா. இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.